Praise the Lord. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதற்கொண்டு 37ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மனிதனின் அன்பை குறித்து வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடந்து செல்கின்ற வழியிலே கல்லர்கள் கையிலே ஒரு மனிதன் பிடிபட்டுக் கொள்ளுகிறான். அவனிடத்திலிருந்த எல்லாவற்றையும் உரிந்து கொண்டவனாக அவனை குற்றுயிராக போட்டுவிட்டு கடந்து செல்லுகிறார்கள். அந்த வழியாக ஒரு மனிதர் வருகிறார். ஆனால் அவனை பார்த்து வேறு பக்கமாக ஒதுங்கி போறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மனிதர் வருகிறார். அவரும் அதே போல அவரை பார்த்த உடனே வேறு பக்கமாக திரும்பி அவர் போகிறார். பிரியமானவர்களே, அந்த வழியாக சமாரியன் ஒருவர் வருகிறார். அவர் அந்த மனிதனை பார்த்து கிட்ட போய் உன்னுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசத்தையும் ஊற்றி அவனுக்கு முதலுதவி செய்து அந்த மனிதனை தான் வந்த கழுதையின் மேலே ஏற்றிக்கொண்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவனை விட்டு அந்த சாவடியின் பொறுப்பாளரிடத்திலே இந்த மனிதனுக்கு தேவையானவைகளை பார்த்து செய்யுங்க, நான் திரும்பி வரும் பொழுது எக்ஸ்ட்ரா எவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்களோ அதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல அன்பிற்கு ஜாதி, இனம், மதம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. நாம் எல்லோரிடத்திலேயும் அன்பா இருக்க வேண்டும். நாம் நம்மை எவ்வளவாய் நேசிக்கின்றோமோ அதே அளவிற்கு மற்றவர்களையும் நான் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் இந்த உவமையின் மூலமாக குறிப்பிடுகிறார். இந்த நாளிலேயும் ஒருவேளை என்னை பார்க்கிறதற்கு யாரும் இல்லை, என்னை இப்படியாக குற்றுயிரும் கொலை உயிருமாக என்னை விட்டு சென்றிருக்கிறார்களே, அனாதையா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி பலவிதமான எண்ணங்கள், யோசனைகள் உங்களுக்குள்ளா இருக்கலாம். ஆனால் நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வந்து தம்முடைய அன்பை நமக்கு காண்பித்து நம்மை அரவணைத்து நேசித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? பிரேஸ் தி லார்ட். வழியில் கிடந்தே உதவியற்று நல்ல சமாரியனாய் தேடி வந்தே, அன்பிற்கு இணையாய் எதுவும் இல்ல, உம்மை போல ஒரு தெய்வம் வேறு இல்ல. அன்பிற்கு இணையாய் எதுவும் இல்ல, உம்மை போல ஒரு தெய்வம் வேறு இல்ல. ஆம் ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து எங்களை போல நாங்கள் மற்றவர்களையும் நேசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. குற்றுயிருமாக கொலை உயிருமாக ஆண்டவரே மருத்துவமனையிலே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மற்ற இடங்களிலே அனாதையாக இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம், பாரத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் என் தேவனாகிய கர்த்தரின் கரம் இறங்கி அரவணைத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் விட்டு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். நொந்து போன இதயங்களிலேயும் உம்முடைய அன்பின் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.